என்ன பண்ணுவீங்க தேவையில்லாத வார்த்தை விடக்கூடாது. நாகரிகம் இல்லாம தப்பா போயிரும் பேச்சு. முருகப்பெருமானுக்கு உயிர் பலி கொடுப்பாங்களா? முருகன் கோவில்ல கடா வெட்டம் முருகன் கோயில் இது சொல்லுங்க பாப்போம். நான் உங்களை என்ன கேட்கிறேன்னா, பெண்கள் போகாத கோவில் உண்டா இதுவரைக்கும்? எந்த கோயில்? எந்த கோயில்? ஐயப்பன். இருங்க, ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் போக மாட்டாங்க. ஆனா சின்ன குழந்தை போதுல, பொம்பளை பிள்ளை, வயதான அம்மா போறாங்கல்ல. நான் கேட்கறது பொம்பளையா போக கூடாது. போகாத கோயில் சொல்லல. நானு திருவனந்தபுரம் பேசுமா, நீங்க சொல்லுங்க. இல்ல குழம்பல பெண்கள் செல்லாத ஆலயம் எது? சரி, இது ஏதோ ஒரு முடிவு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்னா, பெண்கள் கோவிலுக்குள்ள போகாம வெளியில நின்று கும்பிடணும். சில கோவில்கள்ல கோவிலுக்குள்ள போகாதீங்க, ஆண்கள் மட்டும் உள்ள போவாங்க, பெண்கள் வெளியில இருக்கணும். அப்படியெல்லாம் முறை இருக்கும். ஆனா நான் கேட்கறது, பெண்கள் அந்த கோயிலுக்கு சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, பெரிய மனுஷியா இருந்தாலும் சரி, எந்த பெண்ணும் போகக்கூடாது. அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம், ஏன் போகக்கூடாதுன்னு காரணம் சொல்லணும். ஏமா நான் கேட்குறேன், தெரியாத ஒரு நாரதர் போய் கேட்குறீங்க, தெரிஞ்ச நாரதர் கேட்குறீங்க. இவர் பாவம் குழந்தை. யோ, அவர் தெரியாதுன்னு சொல்லி அவர் வந்து கேட்டாரேக்கா, காணொலியில அவர் உங்கள்ட்ட பயங்கரமா பேசுறாரு. இவரை போட்டுலாமாக்கா? நான் போய் வேணும் சொல்ல முடியும். சரி போடுங்க பாப்போம். நீ பெட்டி வாசிக்க வந்தியா இல்ல எரிப்புல எரியிற நெருப்புல பெட்ரோல் வாங்கி ஊத்த வந்தியா? அப்படி இல்லைங்க, அதை அணைக்க வந்திருக்கேன். பெட்ரோல்ல ஆசிட்டே ஊத்துவாங்க உங்கள. மோசமான ஆளுங்க. எப்படியாவது சண்டை எடுக்கணும்னு எல்லாரும் கொஞ்சம் யோசிக்கவாத விடுங்கக்கா. அண்ணா இருங்கண்ணே, ஒரே ஒரு நிமிடம். இப்ப என்ன கேக்குறேன்னா, ஒரு இடத்துல இந்த புள்ளிய நான் வச்சேன், வச்சுட்டு அதை பத்தி பேசல. அது வாய்ப்பு இல்ல, இல்ல அது வேற காரணம் சொல்லலாம். இது அது உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்ப உங்கள்ட்ட நான் கேட்கிறேன், இதுக்கு தெரியுமா தெரியாது? எனக்கு தெரிய வந்து பெண்கள் யாருமே செல்லாத கோவில் அப்படின்னா எல்லாரும் ஐயப்பன் கோவில சொல்லுவாங்க. ஏன்னா அதுல சிறு பிள்ளை பெண் பிள்ளையும் போகுது, வயது முதிர்ந்தவர்களும் போறாங்க. அப்ப பெண்கள் போயிடுறாங்க. சரி, பெண்களே செல்லாத கோவில் இருக்கு, தெரியுமா தெரியாது? கோபடாம அவர்களை கோபப்படாதீங்க. இருமா, இதுவரையும் சாந்தாம தெரியலையா? ஒரே வார்த்தை தான். நீ அப்பப்போ குடிச்சிட்டு வரையா? சுடுதண்ணி தான் குடிச்சிட்டு வரையா? என்ன சொல்லுங்க. இவ்வளவு சூடாவா இருப்பாங்க யாரு? பனி நேரமா இருக்கு, ரொம்ப பேச முடியல. பனி நேரத்துல சூடா இருக்க ஒரு விஷயமா, பெண்கள் போகாத கோவில் கேட்டீங்கல்ல? ஆமா, பூலோகத்துல தானே? ஆமா. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நான் கேக்குறேன், இந்த யாகம் பண்ணாங்கல்ல காலையில? ஆமா, யாகம் நடந்துச்சுல? கும்பாபிஷேகம் யாகம் நடந்துச்சுல? அந்த யாகத்துல எண்ணெய் ஊட்டுனாங்கல்ல? அம்மா, நெய் ஊத்துவாங்க. நெய் ஊத்துவாங்கல்ல? ஆமா, ஊத்துவாங்க. பட்டாடை போடுவாங்கல்ல? சுத்தி இருக்கக்கூடியவர்கள், அங்கே பிராமணர்கள், அக்கம் பக்கத்தில் நிற்கிறவர்களுக்கு ஆக தும்மலோ இருமலோ மூக்குல நெடிய ஏறுமா? அம்மா, கண்ணு அந்த புகையில இருந்தா சிலருக்கு கண்ணு எரியும், கண்ணீர் வரும். இருத்தா சொல்லுங்க. அப்ப நான் ஒண்ணு கேட்டா என்னமோ செக்குன்னா செடின்னு சொல்லக்கூடாது. அப்படி இல்ல, இதெல்லாம் வரும்ல. புரியுதா? நான் என்ன நான் சொல்றேன், நாங்க சொன்னா மட்டும் நகைச்சுவை, இவங்க சொன்னா மட்டும் அப்புறம் என்ன நகைச்சுவை இல்லைங்க, அது நடைமுறை. நடைமுறைக்கு நகைச்சுவை என்ன ஒத்துக்கிற மாட்டீங்க? நீ மட்டும் என்ன சொல்லிவிட்டேன்? நாரதர் என்ன சொல்றாரோ அதுதான் ஏன் சொல்லணும்? அப்படி பேச பள்ளிக்கூடமா? யாரு கேட்கறதுக்கு மட்டும் நான் பதில் சொல்லி என்ன கேட்டா பதில் சொல்லுங்க. இல்ல என்ன கேட்டா பதில் சொல்ல. இப்ப இன்னமும் அதுல வந்து தெய்வீகமான குச்சிகளை போடுறாங்க, அதுல பட்டைகளை போடுறாங்க, நெய் ஊத்துறாங்க. சரி, அதுல வந்து புகை வருதுல, புகையில கண்ணீர் வருதுல. சரி, இருமா. அப்புறம் என்ன வருது சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? புகை வருதா கண்ணீர் வருதான்னு கேட்கல. வேற என்ன கேக்குறீங்க? தும்மல் வருதா இருமல் வருதா நெடி ஏறுதா? ஏறாது. ஏறாதுதான் எங்க அண்ணன் சொல்லிட்டாரு, ஏறல. அதுல நெடி ஏறதுக்கு என்ன ஓடுறாங்க? நெடி ஏறுமா? ஏறாது தானே? ஆமா. ஒரு இடத்துல ஒரு யாகம் வளர்ப்பாங்க. அந்த யாகத்துல ஒண்ணுல நெருப்புல 2 மிளகாய் போட்டா என்ன செய்யும்? வெடிக்கும். அது வெடிச்ச உடனே என்ன செய்யும்? தும்மல் வரும், இருமல் வரும், நெடி ஏறும். 2 மிளகாய் போட்டாலே எத்தனை மூளை அந்த யாகத்துல போட்டாலும் நெடி ஏறவே ஏறாது. அப்படி ஒரு யாகம் எங்க? மிளகாய் போட்டு. நீங்க கேட்டீங்கல்ல, பெண்களே போகாத கோவில் கேட்டீங்கல்ல? ஆமா.
நான் விளக்கம் சொல்றேன். சொல்லுங்க. இதுக்கு நீ பதில் சொல்லு, நான் விளக்கம் சொல்றேன். மிளகா ஓட்டா அந்த யாகத்துல நெருப்புல மூடைய எத்தனை மூடையை கொண்டே கொட்டினாலும் சரி சரி, பக்கத்துல நிக்கிறவங்களுக்கு ஒரு சாதாரண தும்மல் இருமல் நெடி எதுவுமே மிளகாவை போட்டா ஒரு சும்மா வீட்டுல 2 மிளகாயை போட்டு வதக்கி ஒரு கஞ்சியை குடிக்கலாம்ன்றதுக்குள்ளயுமே ஒரு தும்மல் வந்துடும், இருமல் வந்துடும், காரம். சரி, என்ன செய்ய நீங்க மூடையா கொண்டு போய் நெருப்புக்குள்ள ஓட்டுனா தும்மல் வராது, இருமல் வராது. எப்படி உங்க வலிக்கு நான் போற வழிநாயகா சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல கோயில் கட்டுறது எதுக்கு? ஆம்பளை மட்டும் கும்பிடுறதுக்காக கட்டுறது. பெண்கள் போகணும், குழந்தைகள் போகணும், ஆண்கள் போகணும், எல்லாரும் போகணும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. எல்லோரும் ஒற்றுமை காமிப்பது கோவில் வாசலிலே. அப்பேற்பட்ட கோவில் ஒண்ணு இருக்கா இல்ல பிராடு வர்றியா? என்னது? இல்ல இல்ல நான் கேக்குறேன். இல்ல எந்த ஊர்லயாவது பொம்பளை போகாத கோவில் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. அதே மாதிரி மூடையா நெருப்புல ஆக மிளகாய கொட்டினா கொஞ்சம் கூட நெடி ஏறவே ஏறாது. அப்படி ஒரு யாகம் எந்த இடம் இருக்கு? மூடையா மிளகாய கொட்டினாலும் தும்மல் வராது, இருமல் வராது, காராது. இருக்கு. எந்த நிகழ்வு எங்க இருக்குன்னா நீங்க சொல்லுங்க பாப்பா. ஒரு விஷயம் சொல்லுங்க. நான் சொல்லிட்டா வேற மாதிரி நான் சொல்லிருக்கேன். ஆமா, தெரியும். அவருக்கு தெரியும். என்ன காரணம்னா நீங்க தான் சொல்லணும்னு அவர் விருப்பப்படுறாரு. சரி, படகு பதில சொல்லிட்டீங்கன்னா சமாளிப்பு பதிலா இந்த கூட்டமே எந்திரிச்சு போனாலும் பரவாயில்ல, நீங்க ஒரு ஆளு மட்டும் எந்திரிச்சு போக கூடாது, உட்காருங்க. யாரு? புரியுதா ஐயா? நீங்க அங்கேயே இருங்கய்யா. பாத்தீங்களா, ஆறுமுகப்பாவுக்கு அப்புறம் இவர் தான் பயங்கரமா பேசுறாரு. அப்படியே இருங்க ஐயா. நீங்க மட்டும் இங்க உட்கார்ந்துருங்க. நினைப்பு உங்க 2 பேருக்கு பெத்த ராசா, நீங்க போயிடக்கூடாது. நினைப்பு பொழப்ப கெடுக்குமா? இருங்கய்யா. இதை என்ன செய்யணும்னா தோல்ல இருந்துகிட்டே செவியை கடிக்கணும். அது துரோகம் சொல்றோம். ஒண்ணு என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல அதை செய்யறது தவறு கிடையாது. இனி எப்படி அவரை போக சொல்லுவாரு அவரு? அப்படியே இருங்க ஐயா. நீங்க இருங்கண்ணே. ஆமா, என்ன பெத்த ராசா நீங்க இருங்க. உங்களை வச்சுதான் இன்னைக்கு நாடகம். ஒண்ணு உண்டு இல்ல இல்ல. சரி, இதெல்லாம் தேவையில்லைப்ப. எனக்கு தேவை பெண்கள் போகாத ஆலயம் எது? எனக்கு தேவை எனக்கு தேவை மூடையா நெருப்புல கொட்டினாலும் நெடி ஏறாத ஒரு யாகம் இடம் எங்க? கேள்வி நாள்ல கேட்டிருக்க முதல்ல. நான் அப்புறம் கேள்வி கேட்டுக்கணியா? நீ கேள்வி கேட்டா முதல்ல நான் தான் சொல்ல முடியாது. எது சட்டமா இருக்குதா? சரி, கோவில் இருக்கு. கோவில்ல போய் சாமி கும்பிடுறா. சரி, சாமி கும்பிடும் போது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வழிபாடுகள் உண்டு. சரி, ஆனா இப்ப ஒரு உயிர் பலி அப்படின்றது எந்த சாமி கோவில உயிர் பலி? அதாவது சைவ தெய்வங்கள் அசைவ தெய்வங்கள் இன்றைக்கும் பாருங்க. ஆக முனீஸ்வரனுக்கு உயிர் பலி கொடுப்பது உண்டு, காளிகா தேவிக்கு உயிர் பலி கொடுப்பது உண்டு, அகோர வீரபத்திரருக்கு உயிர் பலி கொடுப்பது உண்டு. இப்படி அசைவ தெய்வங்கள் இருக்காங்களா இல்லையா? அதுக்கு புறமே கருப்பருக்கு உண்டு. இத்தனை தெய்வங்களுக்கு அசைவ தெய்வத்துக்கு மட்டும் கோழியோ காவல் தெய்வங்களுக்கு தானே பொதுவா உயிர் பலி கொடுக்கறதுன்றது இயற்கை. முருகப்பெருமானுக்கு உயிர் பலி கொடுப்பாங்களா? முருகன் கோவில்ல கடா வெட்டம் முருகன் கோயில் எது சொல்லுங்க பாப்போம். மறுபடியுமா எங்க ஒரு முருகன் கோவில்ல போய் கிடா எந்த கோவிலும் இதுவரைக்கும் 6 படை வீடு இருக்கு, எத்தனையோ தனி ஸ்தலங்கள் இருக்கு. இதுல எல்லாம் எந்த தன்மையிலே இதுவரைக்கும் கிடாய் வெட்டினதாக சரித்திரம் இல்லையே. எந்த முருகன் கோயில்ல எந்த கிடா வெட்டியிருக்காங்க இதுவரைக்கும்? எந்த கோவிலுக்கு யாருக்காவது வெட்டுவாங்களா? என்னமா முருகன் கோயில வெட்டுவே பிள்ளையார் கோயில வெட்டுவாங்க சொல்லி போல இருக்க. சிவன், அதாவது சைவ தெய்வங்கள்ல யாரு, அசைவ தெய்வங்கள்ல யாருன்னு சொல்லவா? சிவன், பெருமாள், பிரம்மா, முருகன், ஐயப்பன், எழுத்தெல்லாம் உங்களை யாரும் சொல்ல சொல்ல இந்த வாழ பேச்செல்லாம் வேணாம். முருகன் கோயில கிடா வெட்டுறது இங்க பதில் தெரியுமா? இல்ல கிடா வெட்டலாமா இல்ல உங்க வெட்டலாமா? அம்மா மட்டும் திமிரா பேசிருக்காருல்ல, நாக்க வெட்டிடுவோம். ஏன் நாக்க வெட்டுறதுக்கு முன்னால உன் நாக்க முதல்ல வெட்டுறேன். இப்ப நீ கேள்வி கேட்டிருக்கல, ஏற்கனவே நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், நீ பதில் சொல்லல. யாரு கேட்டா? அதுலயும் நான் தான் முதல்ல கேள்வி கேட்டிருக்கேன். எப்படி? நீங்க தான் சொல்லணும் பதில். ஏமா நான் கேட்டவங்களுக்கு இந்த அம்மா சொல்லிவிட்ட மாதிரி அட போட்டா உனக்கே தெரியல. தெரியல, நான் சொல்லவே தெரியல. அப்படியே நீங்க பதில் சொல்லணும்ல. சரி, உங்களுக்கு எனக்கு போட்டியா தானே? ஆமா, பிரச்சனையா தானே? நீங்க பதில் சொன்ன மாதிரி தானே கேள்வி கேட்க முடியும். நான் பதில் சொன்னாதான் நீ சொல்லுவேன். கிடா வெட்ட மழை போயிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிருவேன். யாரு தப்பிச்சு? நீ அப்படி தப்பிச்சு போக முடியாது. பதிலாம் சொல்லாம உள்ளே போக முடியாது. அங்க இருந்து கால்ல கயத்தை கட்டி தலையில கட்டி இங்க ஏத்திட்டு நீ இங்க இருந்து சபையோர்கள்ட்ட என்கிட்ட தோற்று போயிட்டோம்னு நீ கேட்டுக்கிட்டு தான் உள்ள போகணும். ஏங்க சும்மா நடக்காதெல்லாம் சும்மா தேவையில்லாம வெட்டி பேச்சா மட்டும் தெரியலன்னு உள்ள போயிடுவோம். நீங்க பதில் தெரிஞ்சா பதில சொல்லுங்க. சும்மா ஓடிட்டு வெட்டி பேச்சா நீ பேசாத. நான் வீண் பேச்சு பேசவில்லை, வெட்டி பேச்சு பேசவில்லை. அந்த இடத்தை விட்டு அடுத்த இடத்துக்கு நீ நகர்ந்துட்ட. அப்ப இனிமேல் இந்த சரி நின்னு சொல்லுங்கப்பா. அவ்வளவுதான் விஷயம். அவ்வளவுதான். எனக்கு என்ன? ஏன் நான் கேக்குறீங்க? பதில் சொல்லு. எதுக்கு நான் சொல்லணும்? அப்புறம் நான் சொல்லணும். ஏங்க 2 பேத்துக்கு போட்டி. ஒரு போட்டி இருக்கும்போது ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு ஒருத்தர் பதில் சொல்லிட்டு தானே கேள்வி கேட்க முடியும்.
முடியும். அது எப்படி இருமா? என்ன நீனா புதுசா சட்டம் ஏக்குறியா? சட்டம் இல்லையா? நான் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும், நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லக்கூடாது. யாராவது சொல்லி நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க. இல்ல சொல்லி கொடுத்து நீங்க கொடுத்தீங்க. சொன்ன பிறகு என்கிட்ட கேள்வி கேட்கறதான முறை. சரி நீ கேள்வி கேட்டிருக்க. ஆமா. நானும் தான் கேள்வி கேட்டிருக்கேன். கேளுங்க. அப்ப நீ பதில் சொல்லு. நீங்க பதில் சொல்லுங்க. உனக்கு தெரியல. நீங்க பதில் சொன்ன பிறகு நான் சொல்லணும். உங்ககிட்ட கேட்ட கேள்வி முதல்ல யாரு கேள்வி கேட்டு சும்மா வெட்டியா கூட சத்தமா பேசியல என்ன பிறகு இருமா. நீ அப்புறம் நான் வேற மாதிரி பேசி விடுவேன். நீ வேற மாதிரி நான் ரொம்ப ஒழுக்கமா பேசுறேன். ஏன்னா போட்டியில ஒரு விஷயம் வந்துருச்சு. அப்புறம் தவறான வார்த்தைகள்லாம் விட்டோம்னா அது நாகரிகம் கிடையாது. நாகரிகம் பாயிடக்கூடாது. நாகரிகத்தை கருதி சபையில ஒழுக்கமா பேசுறேன். ஞாபகமா நிக்கிறேன். எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? தேவையில்லாத வம்புகள் இருக்காது. கேட்டேன். நீ அந்த இடத்தை விட்டுட்டு நான் கேட்டிருக்கேன் கேள்வி நீ பதில் சொல்ல. ஏங்க கேள்வி நான் கேட்டிருக்கேங்க. நீங்க பதில் சொல்லி கேள்வி கேட்கணும். தலையில ரெண்டு இருக்கா? யாரால கேள்வி கேட்கல? தலையில ரெண்டு இருக்கா? ஏன் என்ன சொல்லவே சொல்லிட்டு இருக்க? யாரு சொன்னதை சொல்றா? இல்ல கிளிப்பிள்ளையா நீ? அது எப்படி உங்க மேல ஒரு தவற வச்சுக்கிட்டு இவ்வளவு சவுடால இவ்வளவு அதார்த்தியமா இப்படி உங்களால பேச முடியுது? என் மேல தவறு தானே? தவறு இல்ல. தப்புதான். நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டியா? இல்ல. உன் மேல தவறு இருக்கா இல்லையா? யாரு முதல்ல கேள்வி கேட்டா? நீ கேள்வி கேட்டா நான் முதல்ல பதில் நான் கேட்டிருக்கேன். இல்ல யாரு? அப்ப நீங்க பதில் சொல்லி கேள்வி கேட்கணும். யாரு முதல்ல கேள்வி கேட்டா அவங்க பதில் சொல்லணும். யாராவது ஊர்ல கிராமத்துல என்ன நியாயம்? எப்படி நியாயம்? இது யாரு சொல்லலாம்னா உங்களுக்கு எனக்கு இப்ப எந்த பிரச்சனையுமே இல்ல. நீங்க சும்மா நடைமுறையா பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒருத்தருக்கு தெரியலன்னு நானே இந்த கேள்விகளுக்கு பதில சொல்லி பேசி முடிச்சிருவேன். பாப்பே முகத்தை தெரியுமா தெரியல நமக்கு தெரிஞ்சு போயிடும். பழகின பதில சொல்லி பேச்ச முடிச்சிருவேன். சரி. ஆனா இது அப்படி இல்லைங்க. எடுத்தோடனே உங்களுக்கு எனக்கு போட்டி இருக்கு. சரி. போட்டியில பிரச்சனை இருக்கு. அப்ப நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல பிறகுதானே கேள்வி கேட்கணும். அதாவது அப்படின்னு ஒரு சட்டம் யாரும் போடல. எங்க இந்த உங்க ஆள்கிட்ட கேட்டு பாருங்க. நான் என் ஆள்கிட்ட கேட்கிறேன். ஐயா இந்த அம்மா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். அதே இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். நான் கேட்ட கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியல. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சபை எரிய என்ன வேணா காட்டி கொடு. நான் வேணாம் சொல்லு. முதல்ல கேட்டதான் பதில் சொல்லணும். அப்ப நான் ரெண்டாவது கேட்ட ஆளுக்கு பதில் சொல்லக்கூடாதா? நல்லா இல்ல. ரெண்டாவது கேட்ட அப்படி இல்ல. பதில் ஒரு விஷயத்தை சும்மா வெட்டியா போட்டு நொய் நொய். ஓமா ஐயா ஓத்தாண்டேன். நாடெல்லாம் பார்க்க மாட்டேன். வள்ளிலாம் பார்க்க மாட்டேன். நல்ல மானங்கள கட்டுப்பிடிப்பேன் கேள்வி. நீ என்ன ஒழுக்கமா சொல்றேன். நான் ரொம்ப மரியாதையா பேசுங்க. மரியாதையா சொல்லிருக்கேன். மேடையில ஒரு கேள்வி கேட்டல. சரி தெரியலனா தெரியல. நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கங்க. அப்படியே உங்ககிட்ட நான் கேட்ட கேள்விக்கும் என்கிட்ட நீங்க கேட்ட கேள்விக்கும் நானே பதில் சொல்லி நாடத்தை முடிச்சுடுறேன். அப்படியே இல்ல. இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப நான் பேசுறேன். நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லல. நீங்க சொல்லாம இருக்கீங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில கொடுத்துறேன். என்ன காட்டி கொடு. என்ன காட்டி கொடு. தெரியலன்னு சொல்லுங்க. எல்லாம் தெரிஞ்சாதானே? அப்ப தெரியலன்னு சொல்லுங்க. நீ தெரியலன்னு சொல்லு. நீங்க ஒத்துக்கங்க. தெரியலன்னு சொல்லு. ஏங்க சாப்பிட்டியான்னு நான் கேட்டிருக்கேன். என் கேள்விக்கு இது பதில் சொன்ன. நீ சாப்பிட்டியா நான் கேட்டிருக்கேன். இது பேச்சா? வேற எது பேச்சாகும்? நான் பேசுறதான் பேச்சு. நீ சாப்பிட்டியா? யாராவது ஒருத்தவங்க அண்ணே நான் பேசுற சரி ஊரே ஒத்துக்கிறதே இல்ல. யாரும் ஒத்துக்கலையா? இதுல யாரும் ஒத்துக்கிட்டது? கேளுங்க. நீங்க யாருக்கு நான் இந்த பதன வர சொன்னாங்க. அப்படி இல்ல. முதல்ல வந்து நீ சொல்றாருல. நீ அடுத்த கேள்விக்கு வந்துட்ட. இருமா அவசரப்படாத. சொல்லுங்க. இன்னொரு அடுத்த இடத்துக்கு வந்திருக்கேன். நீங்க மேடையில வந்து நீங்க ஒழுக்கமா இறங்குற மாதிரி எனக்கு தெரியல. இல்ல நீ சரியான முடிவோடு நீ போக மாட்டேன்னு எனக்கு என்ன தெரியுது. தெரியல எனக்கு. நாடக வள்ளி திருமணமா இல்ல வெள்ளி திருமணமானு இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிவாகும். அது எப்பவுமே வெள்ளி திருமணம் தான் நடக்கும். புரியுதா? எனக்கு ஆவதா வெள்ளி திருமணம் நடக்கும். நான் மனசு வச்சாத்தான் வள்ளி திருமணம். அப்படி கிடையாது. அதையும் வெள்ளி அதை திருமணம் நீங்க நினைக்காதீங்க. நான் நினைச்சேன்னா ஒத்த நிமிஷத்துல குலவலி ஆக்கி விடுவேன். நீ என்ன பொறுமையா நினைச்சு பாருங்க. நினைச்சு பாரு வச்சு பாரு. நீங்க என்ன பண்ணி என்ன பண்ணுவீங்க? சுண்டக்கா இருந்தா தேவையில்லாம பேசக்கூடாது. இருமா என்ன சுண்டக்கா? தேவையில்லாத வார்த்தை விடக்கூடாது. நாகரிகம் இல்லாம ஆளை பாரு. ஆளுகள் நான் சொல்றேன். நாகரிகம் இல்லாம தப்பா போயிரும் பேச்சு. நான் தவறான முறைக்கு போக மாட்டேன். தவறான வழிக்கு என்ன இறக்குனா என் மேல என்னென்ன சேட்டை வச்சுக்கூடாது. சேட்டை வச்சுக்காது. நான் வரலாம் பார்க்க மாட்டேன். ஒத்த கைய கால தனித்தனியா ஒடிச்சு போட்டு போயிருவேன். ஆளு அவன் கைய கால முறிக்கிறதுக்கு மதுரையில இருந்து வந்திருக்காங்க. நாங்க கைய ஆட்டிக்கிட்டு நிக்க போறோம். போத்தா அதற்கு என்ன பண்ண போறீங்க? பெரிய சண்டியர் என்ன செய்யணும்? நீ அந்த இடத்தை விட்டுட்டு அடுத்த கேள்விக்கு நீ போயிட்ட. நான் அடுத்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். அடுத்த இடத்துக்கு சரி சொல்லுங்க. அடுத்த இடத்துக்கு நீ போயிடணும். அதே பேசிக்கிறதா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் சொல்லுங்க. எல்லா அதாவது முருகன் கோவில்ல வந்து உயிர் பலி கொடுப்பது கிடையாது. பதில் சொல்லாம உள்ள முடியாது. அதை தெரிஞ்சுக்கப்ப இப்படி பேசினா பதில் சொல்லாம நாடகத்தை முடிக்க முடியாது. சரி முடிச்சுக்க.
உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கமா. ஒத்துக்குங்க. பதிலுக்கு நான் செய்யறது நான் தோத்து போயிட்டேன்னு. பதிலுக்கு அத சொல்ல மட்டும் குத்துதாக்க. அப்ப அப்படியே இரு. சரி, இவ்வளவு வாய காது வரைக்கும் வச்சு பேசுற ஆளு நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்ல முடியல. நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லு. நான் முடியலன்னு ஒத்துக்கங்க. நீ முடியலன்னு ஒத்துக்க. நான் எதுக்கு முடியல? நான் ஏன் ஒத்துக்கணும்? எனக்கு தான் தெரியுமே. எனக்கு தான் தெரியுமே. அப்ப சொல்லுங்க. அப்ப நீ சொல்லு. நான் ஏன் சொல்லணும்? நான் ஏன் சொல்லணும்? நான் முதல்ல கேட்டிருக்கேன். நான் ரெண்டாவது கேட்டிருக்கேன். ரெண்டாவது முக்கியமா முதல்ல முக்கியமா? நீ முதல்ல கேள்வி கேட்டிருக்க, ரெண்டாவது கேட்டிருக்கேன். நீ சரியான மானம் உள்ள ஆளுனா பதில சொல்லிவிடு. நான் சொல்லிட்டேன். நீங்க சோத்தத்தால நின்றீங்க. நான் மானம் உள்ள ஆளு நான் சொல்றேன். சரி, நீங்க சோத்த சாப்பிடுறது நீங்க சொல்லுங்க. அம்மா நான் சோத்த சாப்பிடுறாலும் நீ கேக்குற. நீ இந்த இடத்துல எதை சாப்பிடுற? அப்ப உனக்கு அறிவு வேலை செய்யலாம் இல்லையா? அப்ப அறிவு கட்டு போய் நிக்கிற. ஏன் அறிவு கட்டு போய் நிக்கிற? இப்ப வேற என்ன? தேனு தினமாவும் சாப்பிடுற மாதிரி நான் என்ன பேசிக்கிட்டேன்? தேனும் தினமாவும் சாப்பிட்டா உனக்கு அறிவு வளர்ந்துருக்குமே. சரிங்கப்பா. அதான் கேட்கிறேன். வேற என்ன நீ அறிவு கட்டதனமா நிக்கிறதுனால நான் கேட்கிறேன். சரி, நீங்க என்ன காற்றை உட்கொண்டு உலகத்துல பெரிய உலகமா அறிவா சுத்துறவங்க அறிவாளி சொல்ல வேண்டியதானே? நாங்க சோத்த தின்றோம் இல்ல தினமாவை தின்றோம். சரி, நீங்க மானா இருந்தா பதில் சொல்லு. நீங்க கிடத்து தானே கேட்டேன். தேவலோகத்துல இருந்து நீங்க மானா இருந்தா சொல்லுனா நீங்க சோத்தத்தினா சொல்லுங்கன்னு தானே கேப்பா. இருமா. அப்புறம் நீ என்ன சாப்பிடுறேன்னு ஒரு மரியாதை. நான் தேனமாவை சாப்பிடுறேன். அளவுக்கு தான் மரியாதை உனக்கு. என்ன மரியாதை எல்லாம் பேசுனேப்பா? தலைகீழா இல்லாம சண்டை எடுக்கிறீங்க. ரெண்டாவது முறை உனக்கு எச்சரிக்கிறேன். தேவையில்லாம சண்டை எடுக்கிறீங்க. எனக்கு ரொம்ப கோவத்தை கலப்பாதீங்க. எனக்கு ஒரு அளவுக்கு மேல ரொம்ப பொறுமையா பேச தெரியாது. இருமா. முருகனுடைய ஆலயத்துல ஆளு உயிர் பலிகள் கொடுக்கக்கூடிய இடம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கேன். இவ்வளவுதான். இந்த உலகத்துல வேற எந்த கொஞ்ச நேரம் இருக்கனே இருங்க. நான் இடத்துக்கு வந்துட்டேன். நீ முடிக்கிறது முடிக்காது உன்னுடைய வேலை. நான் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். என்னுடைய நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ஓட்ட ஒரு பந்தயம் நடக்குது. பந்தயத்துல யார் ஜெயிச்சான்னு முடிவு இல்லாம எப்படி போக முடியும்? ஒரு மைக் செட்டை கட்டிட்டு ஊர் ஊரா அப்படியே சுத்திட்டு வாமா. நான் ஏன் நீங்க இப்ப ஒத்துக்குங்க. ஊர் ஊரா போய் நான் சிவரஞ்சனியிட்ட தோத்து போயிட்டேன். அவருக்கு சிவரஞ்சனி கேட்ட அப்ப இம்புட்டு பெரிய தாட்டிய ஆம்பளை அம்புட்டு தாட்டியமா வந்து பேசுறேன். நான் ஆம்பளை உனக்கு சரியான பொம்பா உனக்கு நான் தோக்கடிக்கலன்னு ஆம்பளை இல்லைன்னு சொன்னீங்கல்ல? உண்மைதான் சொன்னேன். நான் எப்பவுமே ஆண்களை ரொம்ப மதிக்கிறேன். அதுலயே முடிவு பண்ணிட்டேன். எங்க அப்பான்ற ஒரு ஆணு எந்த பெண்ணுக்குமே ஒரு அப்பா, ஒரு அண்ணன் தம்பி, ஒரு கணவன், இவங்க 3 பேர் சரியா இருந்தா தான் அந்த பெண்ணு வாழ்க்கையில வெளியில வந்து பிரதிபலிக்க முடியும். இதை முழுமையா நான் நம்புறாள். அதனால ஆண்களை நான் தவறா பேச குறைவா எப்பவுமே பேச மாட்டேன். இவர் சொன்ன வார்த்தைக்கு மட்டும்தான் பேசுறேன். இவர் சொல்லியிருக்காருன்னா ஆம்பளைன்னு இதுக்குதான் பேச்சு. ஏங்க நான் தான் ஆம்பளைன்னு சொல்லியிருக்கேன். நீ சரியான பொம்பளை. ஏன் நான் கேட்டுக்கிறதுக்கு உன்னால பதில் கொடுக்க வக்கில்ல வகையில நீ ஏன் இவ்வளவு தூரம் பேசுற? உனக்கே தெரியலையே. தெரியாம தான் நிக்கிற. எனக்கு பதில் தெரியுங்க. நான் எப்பதான் தெரியலன்னு சொன்னேன். எனக்கு பதில் தெரியும். நான் எப்ப உனக்கு தெரியல? ஏங்க நானே ரொம்ப பிடிவாதமான ஆள். சரி, நல்ல நாள்லயே ஒருத்தர் சரியாவே ஒரு விஷயம் என் மேல ஒரு இது இருந்தாலே நான் அதைத்தான் பிடிவாதமா பேசுவேன். சொன்னாத்தான் விட்டு பேசுவேன். நானு என் மேல இன்னைக்கு நியாயம் வேற இருக்கு. எப்படி? நான் முதல்ல கேள்வி கேட்டிருக்கேன். அப்பா முதல்ல என் மேல நியாயம் இருக்கு. அப்படி நீ என் மேல நியாயம் இருக்க நான் எப்படி ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்துட்டு போவேன்? அப்பா விட்டு கொடுக்கலாம். எப்படி விட்டு கொடுக்கலாம்னா உங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படி நினைக்கிற ஒரு விஷயம் இல்ல. சரி, அவர் முதல்ல கேட்டார், நம்ம 2வது இடம் சொல்லிட்டு போங்க அப்படி முடிச்சிடலாம். ஆனா போட்டி இருக்குல்ல, தோத்து போயிட்டோம்னு ஒத்துக்கான் இருக்கோம், மன்னிப்பு கேட்கறதா சொல்றோம்னு ஒத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப 2 பேரும் வார்த்தைங்க ஒத்துக்கிட்டோம்ல மேடையில, அப்ப எப்படி விட்டு கொடுத்து பேச முடியும்? சரி இரு, பேசி முடிச்சிட்டியா? பேசி முடிச்சிட்டியான்னு கேட்கிறேன். நெருப்புல உப்புக்கலை போட்டது மாதிரி இருத்தா. என்னதான் நீ உனக்கு என்ன முடிவுல தான் வந்திருக்க நீ? அப்ப இனிமேல் வந்து பிள்ளைங்க திமுறா பேசாதீங்க. இன்னமும் பேசுவேன். வந்து திமுறான்னு பேசுவேன். நான் பேசி புடிவேன். இனிமேலும் பேசுவேன். இனிமேல் தான் ரொம்ப பேசுவேன். நான் பிரிச்சுக்கிறேன். ரொம்ப பேசுவேன். அப்ப பேசினா அப்படித்தான் பேசுவேன். நீ அப்படித்தானே பேசுவேன். நீ என்ன கேள்வி கேட்டிருக்க? கேள்விக்கு உண்டான பதில் முதல்ல. ஆக முருகனுடைய ஆலயத்துல கிடாய்களோ கோழிகளோ பலி கொடுப்பது உண்டா? இதுவரைக்கும் இல்ல. ஆனா உண்டு. எந்த ஊர்ல? 6 படை வீடு. முதல் படை வீடு திருப்பரங்குன்றம், 2வது படை வீடு திருச்செந்தூரிலே. அந்த திருச்செந்தூர்ல தான் நிகழ்வு நடக்குது. நீ கேட்ட கேள்விக்கு பதில் நான் கொடுக்க தயாராயிட்டேன். எங்க நடக்குது? ஒரு முருகன் கோவில போய் கிடாயோ கோழியோ சேவலை வெட்டுவாங்களா? வெட்ட மாட்டாங்க. ஆனால் திருச்செந்தூரிலே இன்றளவிலே உண்டு. ஏன் அங்கே மட்டும் அந்த முருகன் மட்டும் எப்படி அசைவத்தை உட்கொள்ளக்கூடியவரா? ஏன் அவருக்கு மட்டும் விட்டாங்க? வேற எந்த படை வீடும் எந்த முருகன் கோயிலையும் எந்த உயிர் பலியும் கொடுப்பது கிடையாது. ஏன் திருச்செந்தூர்ல மட்டும் கொடுக்குறாங்க? அப்ப அதுக்கு கதை வேணும்ல. யாருனால கொண்டு வரப்பட்டது? காரணம், கோவிலை கட்டியாச்சு. கோவிலை கட்டினா எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு.
கொடிமரம் வைக்கணும். கொடிமரத்துக்கு மரம் தேடுறாங்க. சந்தன மரத்துல கொடிமரம் வைக்கணும்பா. அப்பதான் கூப்பிடுறாங்க. அங்க ஒரு ஆசாரி இருக்காரு. யாருன்னா, நீங்க ஏற்கனவே வந்தோன்னு சொன்னீங்கல்ல, காளையார் கோவிலே தேரை செய்தவர் குப்பமுத்து ஆசாரின்னு. அதே மாதிரி அந்த திருச்செந்தூர் ஆலயத்திலே கொடிமரம் நிலைநாட்டுவதற்கு ஆறுமுக ஆசாரியை கூப்பிடுறாங்க. அப்ப ஆறுமுக ஆசாரியை கூப்பிடுகின்ற பொழுது அவர் நேர என்ன செய்யறாரு? நேர மேற்கு தொடர்ச்சி மலைக்கு ஆக 21 நபர்களோட பாரவண்டிகளை கட்டிக்கிட்டு நேர போயிட்டாரு. ஒவ்வொரு இடமா பாக்குறாங்க. கடைசியா ஒரு மரத்தை தேர்வு செய்யறாங்க. இது சரியான முறைதாண்டா அப்படின்னு. அதுல ஒரு இஸ்லாமியரும் வர்றாரு. சின்ன தம்பி மரக்காயர் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியரையும் கூட்டிட்டு போறாங்க. கூடவே கூட்டிட்டு போறாங்க. 21 வண்டி மாடு எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. இந்த மரத்தை தேர்வு செஞ்சாச்சு. தேர்வு செய்கின்ற பொழுது அப்பதான் என்ன நடக்குதுன்னா, கோடாரி கொண்டு மரத்தை அகற்றுகின்ற பொழுது அந்த 21 நபர்களுமே இறக்குறாங்க. ஆறுமுக ஆசாரியை தவிர எல்லாருமே இறந்து போறாங்க. என்ன மாய மந்திரம் தெரியலன்னு ஆறுமுக ஆசாரி விழுந்து ஓடிக்கிட்டு இருக்காரு. பாருங்க, தெற்கு புறமா ஒரு ஐயனார் ஆலயம் இருக்கு. அந்த ஐயனார் ஆலயத்துல போய், ஐயா, திருச்செந்தூர் முருகனுக்காக கொடிமரம் நிலைநாட்டுவதற்காக மேற்கு தொடர்ச்சி மலை வந்தோம். அதுக்கு பேர் காக்கா மலைன்னு பேர். அந்த பகுதி காக்காட்சி மலைன்னு பேரு. அந்த ஐயனார் வேறு காக்காட்சி மலையில மறந்து என்னாங்க. அவர் போய் சரணடைந்த ஐயனார் சொரிமுத்து ஐயனார். சொரிமுத்து ஐயனார்கிட்ட போய் வென்றாரு. ஐயா, 21 பேரும் பலிக்கடை ஆயிட்டாங்க. நான் ஒரு நல்ல விஷயம் தான் செய்ய போனேன். இதை எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லும் பொழுது ஒரே இப்படி கண்டுபிடிச்சு சொல்லாம திமுறா பேச முடியுமா? சொல்லுங்க. கண்டுபிடிச்சா உங்களுக்கு பெரிய திமுறை அடிப்போமோ? விட்டுட்டு போயிருவோமோ? இவ்வளவு படிச்ச ஆளுக்கு புட்டு புட்டு வைக்கக்கூடிய நிலை இருக்குது. விஷயத்தை சொல்லிருங்க. அப்பதான் பாருங்க. ஆக ஐயனார் நேரம் வர்றாரு. அந்த மரத்தை உற்று கவனிக்கிறாரு. அப்ப உற்று கவனிக்கின்ற பொழுது அந்த மரத்துல இந்த 21 பேரையும் மரத்தை ஒரு கோடாடி போட்ட உடனே 21 பேர் இறந்து போனானே, இது என்ன நிகழ்வு நடந்ததுன்னு உற்று பார்க்கிறாரு. சொரிமுத்து ஐயனார் சொல்றாரு, ஐயா, சுடலை மாறன் குடிகொண்டு இருக்காயா இந்த மரத்துல? அவனுக்கு கோபத்துக்கு ஆளாகி விட்டீர்களே சொல்லி அப்பதான் சொரிமுத்து ஐயனார் கேட்கிறாரு. ஆக சுடலை மாறனே, நீ இந்த இடத்துல தனிமையாக இருந்து எந்த மக்களுக்கு நீ என்ன செய்ய போற? ஆனா உன்னுடைய நீ இருக்கக்கூடிய மரமோ திருச்செந்தூர் முருகனுக்கு கொடிமரமாக போக இருக்கின்றது. நீ அந்த மரத்தில் போய் குடிகொண்டுக்க வரக்கூடிய பக்தர்களை காத்து ரட்சிப்பாயாக. இப்பேற்பட்ட இடத்துல மீண்டும் அந்த 21 பேரை உயிரிழப்பி கொடுத்து அவர்களோடு சென்றுவான்னு சொல்றாரு. அப்பதான் பாருங்க, 21 பேரு வண்டி மாடு உயிர்களை எழுப்பி மரத்தை வெட்டி அங்க வச்சு நேரம் கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணி கொடிமரத்தை நிலைநாட்டியாச்சு. இன்னைக்கு அந்த கொடிமரத்தை இன்னைக்கும் பாருங்க, திருச்செந்தூர் ஐயாவுக்கு முருகனுக்கு காப்பு கட்டு விழா வந்துருச்சுன்னா முதல்ல சுடலை மாறனுக்கு கொடிமரத்துக்கு முன்னால ஒரு கிடாய பலி கொடுத்து அவருக்கு படையல் போட்டு விட்டு அதுக்கப்புறம் தான் முருகனுக்கே காப்பு கட்டுறாங்க. அப்ப முருகனுடைய ஆலயத்திலே இன்றைக்கும் கிடாயி கோழிகள் வெட்டக்கூடிய இடம் எதுனா 2வது படை வீடு திருச்செந்தூர். உண்மையா பொய்யா? கொடிமரம் வந்த கதை கூட ஏற்கனவே பேசியிருக்கான். ஆனா இந்த கொடிமரத்துல இந்த மாட தெய்வங்கள் இருக்கும் காரணத்தினாலே பலி கொடுக்கக்கூடிய நிகழ்வு திருச்செந்தூர்ல நடக்குது அப்படின்றத இப்பதான் சொல்லியிருக்கு. நீ மதுரையில இருந்து வந்திருக்க? ஆமா. மதுரை மாவட்டத்தை சேர்ந்தால் மதுரையில மதுரை தானே? மதுரையை ஆட்சி செய்யக்கூடியவர் யாரு? மதுரை எங்க அம்மா மீனாட்சி. மீனாட்சி தானே? மீனாட்சி எங்க அப்பே சொக்கரு மீனாட்சியும் ஆட்சி செய்யக்கூடிய இடம் தானே? ஆமா. இப்ப மீனாட்சியை கும்பிடணும்னா எங்க போகணும்? மீனாட்சியை கும்பிடணும்னா மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்துக்கு போலாம். இல்ல வேற எங்க மீனாட்சி அம்மனுடைய ஆலயங்கள் இருந்துச்சுன்னா அங்க போலாம். இல்லமா, மதுரையில இருக்கக்கூடிய மீனாட்சியை கும்பிடணும்னா மதுரைக்கு தான் போகணும். காரைக்குடியில இருக்கக்கூடிய மீனாட்சியை கும்பிடணும்னா காரைக்குடிக்கு போகணும். ஆமா. ஒண்ணு இல்ல, ஒரு பக்தருக்காக ஒரு இடத்துல மதுரையில இருந்து மீனாட்சி நேரடியாக ஒரு இடத்துல போய் அந்த மதுரை மண்ணு மதுரை மாவட்டத்தை தவிர்த்து அப்பாற்பட்டு ஒரு இடத்துல காட்சி கொடுத்திருக்கா ஒருத்தருக்கு. யாராவது படிச்சு இது வரைக்கும் படிச்சிருக்கியா? ஏதாவது தெரியுமா? இவ்வளவு சவுடால சட்டம்லாம் பேசுனீங்கல்ல நீங்க மதுரை அள்ளிதான் பேச்சு. திருவிளையாடல் புராணத்துல நிறைய கதைகள் உண்டு. ஆனா மீனாட்சி போய் வேற ஊர்லயா? மீனாட்சி சொக்கர் இருக்கிற இடம் மதுரையில. மதுரைக்கு போனா மீனாட்சி காட்சி கொடுத்தா அப்படின்னு நீங்க சொல்லிடலாம். நான் ஏன் உங்கள்ட்ட திருச்செந்தூரை பத்தி கடா வெட்டுறத பத்தி கேட்டேன்னு இதுவா? ஏன் நீங்க கேட்டும் போது இனிக்குது, நான் கேட்டா புளிக்குதா? இல்ல நீங்க கேட்டா இனிக்கு, நாங்க எங்க கர்நாடகாரர் என்ன நியாயம் அது? மதுரை என்னைய மீறி எங்க அண்ணன் ஆமான்னு சொல்ல மாட்டாரு. ஆமான்னு சொன்னாரு எங்க அண்ணன். அவர் சொன்னாரு. அதெல்லாம் உங்க அண்ணனா இருந்தாலும் நியாயத்துக்கு கட்டுப்பட்டாரு. உங்க அண்ணனாவே இருந்தாலும் கட்டுப்பட்டாரு. அதான் மனிதாபிமானம், அதான் மனிதனுடைய அடிப்படை. அப்ப உங்க மேல நாங்க எல்லாம் இறக்கப்பட்டு மனிதாபிமானம் நீங்க இப்படி கொண்டு வந்துருவீங்களே. ஆமா. மதுரைக்கு போனா மீனாட்சி காட்சி கொடுப்பாள். மதுரையை விட்டு அப்பாற்பட்டு ஒரு பக்தனுக்காகவோ ஒரு நபருக்காகவோ வேற இடத்துல போய்
மதுரை மீனாட்சி காட்சி கொடுத்திருக்காளா? மதுரை மீனாட்சி வேற இடத்துல போய் காட்சி கொடுத்தது எங்க? எங்க? என்னுடைய கேள்விக்கு பதில். அதாவது மீனாட்சி எத்தனையோ ஆலயங்கள்ல வெவ்வேறு ஊர்கள்ல இருந்து, மதுரைன்றதுதான் மீனாட்சி. ஆமா. அது வெவ்வேறு இடங்கள்ல மீனாட்சியை வழிபட்டாலும் மதுரையில இருக்க மீனாட்சி மதுரையை விட்டு வேற ஊர்ல ஒரு பக்தர். என்னுடைய கேள்வி நல்லா புரிஞ்சுக்கிறோம். 1877 வருஷம். சரி, வருஷம் முத கொண்டு உங்களுக்கு சொல்றேன். 1877 வாக்குல அந்த சமயத்துல நம்ம காரக்குடி அதாவது நாகப்ப செட்டியார்னு சொல்லி ஒருத்தர் அமராவதி புதூர்கார். இந்த அமராவதி புதூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு செட்டியார். இந்த நாகப்ப செட்டியார் மதுரையில வந்து அதாவது தொழில் பண்றார். நல்ல வருமானம் கிடைக்கும் போது மதுரை மீனாட்சி மேல கொள்ள பிரிய வச்சிருக்காரு. அந்த காலத்துல இன்னைக்கு இருக்க மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆலயம் மாதிரி கிடையாது. உள்ள போகவே பயந்த காலம். அப்படி ஒரு காலத்துல என்ன ஆகுது அப்படின்னா, எங்க பார்த்தாலும் அசுத்தங்கள், பூரா குரங்கு அம்புட்டு அவளானிய வானர அநியாயம். அதை பூரா சுத்தம் செய்து பல லட்சம் ரூபாய் செலவு செய்து மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்திலே நிறைய மண்டபங்கள், நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அந்த காலத்துல பல லட்சம் ரூபாய் செலவழிச்சு கும்பாபிஷேகம் செய்து வச்ச பெருமை கூட அவருக்கு உண்டு. அது மட்டும் இல்ல, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன விஷயம்னா, மதுரையிலே கோபுரங்கள்ல திசைக்கு ஒரு கோபுரம் இருக்கு, நிறைய கோபுரம் இருக்கு, 12 கோபுரத்துக்கு மேல இருக்கு. ஆனா திசைக்கு ஒரு கோபுரம், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசையில வடக்கு கோபுரத்துக்கு தான் மதுரையில மொட்டை கோபுரம்னு பேரு. ஏன் மொட்டை கோபுரம்னு பேருனா, அதுல சிற்பம் இருக்கு, எல்லாமே இருக்கு இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் மொட்டை கோபுரம். அந்த மொட்டை கோபுரத்துக்கு கீழே காவலாகி இருக்கக்கூடிய முனீஸ்வரன் மொட்டை கோபுரம் முனீஸ்வரன் எங்க மதுரை மக்கள் இன்னைக்கு அழைப்பாங்க. பிறக்கக்கூடிய குழந்தைகளை கூட 30 நாள் சென்று அங்க கொண்டு போய் அவர் கால் மாட்டில் போட்டு அவர் திருநீரை எடுத்து பூசிட்டு வந்தாதான் அந்த குழந்தை நல்லபடியா சுபிட்சமா இருக்கும் அப்படின்னு எங்க மதுரை மக்களுடைய நம்பிக்கை இன்னைக்கு உண்டு எங்க ஊர்ல. அப்படிப்பட்ட அந்த மொட்டை கோபுரத்துக்கு 300 வருஷமா பல பேர், எத்தனையோ மன்னர்கள், எத்தனையோ பணக்காரர்கள் சேர்ந்து கட்ட முயற்சி பண்ணாங்க. அதை கட்ட முடியல. ஏன்னு கேட்டா, சொக்கர் மீனாட்சி திருமணத்துக்கு நிறைய பூதகணங்கள் முனியெல்லாம் வந்துச்சா. முனியில நிறைய முனி இருக்குல்ல, அதுல சொக்கர் என்ன பண்ணாரா, இந்த வடக்கு திசைக்கு தன்னுடைய முனி கணங்களிலே மிக முக்கியமான ஒரு முனிய வடக்கு திசைக்கு நீ காவலாருன்ட்டார். மதுரை மக்களை காப்பாத்துறக்கா இங்க இருந்தார். அந்த முனி அங்க இருந்ததுனால அந்த கோபுரத்தை யாராலையும் கட்ட முடியல. கட்ட இடிய அப்ப கட்டாம மொட்டையாவே நின்றதுனால அதுக்கு பேரு மொட்டை கோபுரம்னு பேர். காலம் இப்படியே போய்கிட்டு இருக்கு. அப்பதான் இப்ப நான் சொன்ன அந்த நாகப்ப செட்டியார் ஐயா என்ன பண்ணாங்கன்னா, அந்த கோபுரத்தை கட்டி முடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு சிற்பிகளை நாடுறாரு. சிற்பி என்ன பண்ணாங்க, முதல்ல நீங்க அடிக்கல் வைங்க, நீங்க இருக்கீங்களான்னு பார்ப்போம். ஏன்னா அதுக்கு அப்படி ஒரு ஆபத்தங்க இருக்கு அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. அப்ப அப்படி இது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நாங்க கட்டுறோம் அப்படின்னும் போது அந்த செட்டியார் ஐயா என்ன பண்ணாரு, நாகப்ப செட்டியாரு அதே மாதிரியே சொக்கர் மீனாட்சியை வேண்டி அங்கே ஒரு அடிக்கல் நாட்டி பிறகு எல்லாரும் நம்பும் போது இறைவனே அவர்கிட்ட உத்தரவு அப்படின்றத நம்பி அவர் என்ன பண்ணாரு, அப்பத்தான் அந்த முனீஸ்வரனுக்கு தனியா ஒரு கோவில தனியா வந்து ஒதுக்கி கொடுக்குறாரு. இன்னைக்கு முனி ஓட்டை இருக்க வீட்டுல, முனி ஓட்டை இருக்கிற இடத்துல வராம இருக்கவே இருக்காது. அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல நம்ம ஒரு வழிபாடு பண்ணாதான் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அது மாதிரி அவர் ஒரு முடிவு பண்ணி அந்த முனீஸ்வரருக்கு தனியா ஒரு கோவிலை எழுப்பி பிறகு அவரால் கட்டப்பட்டதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மதுரை வடக்கு புறத்தில் இருக்கக்கூடிய மொட்டை கோபுரம். அது 300 ஆண்டுகளாக யாராலையும் கட்டி முடிக்க முடியாம மொட்டையாவே இருந்ததுனால அதுக்கு பேரு மொட்டை கோபுரம்னு பேரு. அப்படிப்பட்ட அந்த மொட்டை கோபுரத்தை கட்டின நாகப்ப செட்டியாரு மீனாட்சி மேல ரொம்ப பிரியமானவர். தினமும் அத்தஜாம பூஜை முடிஞ்சு மீனாட்சி வைக்கக்கூடிய அந்த நெய்வேத்தியம், அந்த பிரசாதம் இருக்குல்ல, அதை வாங்கி சாப்பிட்டு தான் வந்து தூங்குவார். அது அவரோட பழக்கம். அப்படி இருக்கும்போது கோவில் செலவுக்கு காசு பத்தல. என்ன பண்ணாரா, இப்ப சொன்னோம்ல திருச்செந்தூர் வேற ஊர் தானே அது. அப்ப அந்த வேற திருச்செந்தூருக்கு வேற இடத்துக்கு அவர் என்ன பண்றாரு, ஒருத்தர் பணம் இவருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு செட்டியாரு. அதனால மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு ஒரு வேலை கையில கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பி போயிட்டார். போனா அவர் அந்த ஊர்ல இல்ல, இன்னைக்கு திருச்செந்தூருக்கு பக்கத்துல ஆத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு, போற வழியிலே இருக்கும். அந்த ஆத்தூருக்கு அவர் வேற ஒருத்தரை பார்க்க போயிட்டாரு. அப்படின்னு சொன்ன உடனே இவர் இரவு பொழுது போக முடியல, அங்கேயே தங்குறாரு. தங்கினா பசி எடுக்குது. இவங்க எதையுமே ஏற்பாடு பண்ணாம வந்துட்டாங்க இல்லையா. அப்ப பசிக்கும் போது இவர் என்ன நினைக்கிறாரு, ஆகா
தினந்தோறும் எங்க அம்மா மீனாட்சியினுடைய அந்த அர்த்தஜாம பூஜையை பள்ளியறை பூஜையை பார்த்துட்டு அம்மாவை கண்ணால பார்த்துட்டு அந்த பிரசாதத்தை நைவேத்தியத்தை வாங்கி சாப்பிட்றதான வழக்கம். இன்னைக்கு அம்மா மீனாட்சியை பார்க்க முடியலையே அப்படி நினைச்சு வருந்தும் போது என்ன பண்ணாங்க தெரியுமா? மீனாட்சி அம்மா அவருடைய அன்புக்காக ஒரு சிறு குழந்தையா மதுரை மீனாட்சி அங்க போயிடுச்சு. எங்க? அவரை தேடி அங்க போயிட்டாங்க, திருச்செந்தூர் பகுதிக்கு. இவர் போன இடத்துக்கு அந்த அம்மா எப்படி போனாங்க? சாமிக்கு வைப்பாங்க இல்லையா வெள்ளித்தட்டு பிரசாதம், அந்த பாத்திரம், அந்த பாத்திரத்தோட கொண்டு போய் அவருக்கு இங்க வைக்கப்பட்ட பிரசாதத்தை கொடுக்க அவர் வாங்கி சாப்பிட்டார். அவர் கைகாலெல்லாம் நடுங்கி போச்சு. குழந்தையா வந்திருக்கிறது மீனாட்சியா அப்படின்னு அவருக்குள்ள பதட்டான். ஆனா பாத்திரத்தை பார்க்கும் போது மீனாட்சியா நம்மளை பார்க்க வந்துட்டான் அப்படின்னு கண் சிமிட்டி பார்க்கிறாரு. குழந்தைய காணோம். அவர் சாப்பிட்டு தன்னோட வந்திருக்கவங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு இவங்க போன விஷயம் அந்த விஷயத்தை முடிச்சுட்டு அவர் கிளம்பி வர்றார். வந்தா கோவில்ல என்ன நடக்குது, இந்த விஷயம் எப்படி நமக்கு தெரியும்னு தெரியணும்ல. அவர் போனாரு, சாப்பாடு மீனாட்சி அம்மா கொடுத்து சாப்பிட்டாரு. இது இப்ப நமக்கு எப்படி தெரியும்? அதுக்கு ஒரு காரணம் வேணும்ல. இவர் இங்க வரும்போது இந்த சாமிக்கு உணவு பரிமாற்றத்துக்கு பாத்திரம் எடுத்து வைப்பாருல, அவரை கோவில்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. என்னடா பிரச்சனைனா, பள்ளி அறைக்கு வைக்கக்கூடிய அந்த வெள்ளி பாத்திரத்தை காணவில்லை. அப்ப இவன் தான் அதை களவாண்டிருக்கான் அப்படின்னு கட்டி வச்சா அங்க அவருக்கு தண்டிக்கப்படக்கூடிய ஒரு நிலை. அப்பதான் வந்தாரு செட்டியார். வந்தோன்னு நிலையை புரிஞ்சுக்கிட்டாரு. பழக்கின வண்டிக்குள்ள இருந்து இங்க இருக்க வேண்டிய பாத்திரம் அங்க இருந்து அவர் எடுத்து கொடுத்தாரு. அது எப்படி? மீனாட்சி கோவில தானே பாத்திரம் இருந்துச்சு. இந்த பாத்திரம் அங்க எப்படி திருச்செந்தூர் பக்கம் போனவருக்கு எப்படி அந்த பாத்திரம் கையில வந்துச்சு அப்படின்னு போதுதான் இந்த விஷயத்தை அவர் சொல்றாரு. அப்பதான் எல்லாரும் நம்ப முடியும் இல்லையா, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும். அப்ப தன்னுடைய பக்தனுக்காக தன்னை தாயாக கருதிய நாகப்ப செட்டியாருக்காக மீனாட்சி அம்மா அன்றைக்கு மதுரையில இருந்து அந்த தூத்துக்குடி அந்த திருச்செந்தூர் பகுதிக்கு போய் அந்த பக்தருக்காக உணவளிக்க சென்றார். அன்னைக்கு தான் செட்டியார் சத்தியம் பண்ணாரா, இனிமேல் மதுரையை விட்டு தாண்டி எந்த ஊருக்கும் போக மாட்டேன், இது மதுரை மீனாட்சி மேல சத்தியம். அப்படியே கொஞ்ச காலம் அவர் மனைவி நம்ம காரக்குடி அமராவதி புதூர்ல தவறி போயிட்டாங்க. தன்னுடைய மனைவி தவறும் போது கூட அவர் சொன்ன வாக்குறுதியை தவறாம மதுரையை விட்டு வெளியில போகாம வாழ்ந்த மனிதர். அப்படிப்பட்டவர் ஒரு நாள் ஒரு சிவன் ராத்திரியின் போது சொக்கர மீனாட்சி அப்படி சுத்தி வரும்போது அந்த வீதி விழாவை சாமியை பார்த்துக்கிட்டே அவருடைய உயிர் சொக்கர மீனாட்சியும் போய் சேர்ந்துச்சான். யாருக்கு கிடைக்க ஒரு பாக்கியம் இல்லையா? அப்ப எவ்வளவு தெய்வத்தின் மேல அவங்க உண்மையான அன்பு வச்சிருந்தாங்கன்னா தெய்வமே அவரை தேடி வருப்பார். அன்பு எங்க இருக்கோ அங்கே இறைவன் இருப்பார். அதனாலதான் அன்பே சிவம், சக்தி தான் சிவம், சிவம் தான சக்தி. அப்ப மதுரை மீனாட்சி தன்னுடைய பக்தருக்காக எங்க போனா அப்படின்னா அன்னைக்கு நாகப்ப செட்டியாரை தேடி திருச்செந்தூர் பகுதிக்கு தன்னோட கோவில் வேலைக்காக போன செட்டியாருக்கு சாப்பாடு கொடுக்க போனா. இது வரலாற்று கதை, உண்மை நிகழ்வு. ஆமா. அப்ப மதுரையில் நடந்த விஷயம். மதுரையில இருந்து திருச்செந்தூருக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஆத்தூருக்கு சென்று ஆத்தூர் பகுதியிலே சென்று நாகப்ப செட்டியார் என்பவருக்கு அருள்பாலிப்பதற்காக சென்றார். அவரும் சத்தியத்தை கொடுத்தார். இந்த நிகழ்வு ஒண்ணு மாற்றம் இல்லையா? இல்ல பேருமா இப்ப நீ ஆரம்பத்தில் கேள்வி யாரும் கேட்டதில்லை, நீங்க தான் கேட்டிருக்கீங்க. நியாயம்தான். நாகப்ப செட் அதனாலதான் இன்றைக்கும் பாருங்க, ஆக நாட்டுக்கோட்டை செட்டியார்கள், ஆக தேவகோட்டை அமராவதி புதூர்ல இருந்து இன்று வரைக்கும் தைப்பூச திருநாளுக்கு காவடி சுமந்து நடந்தே செல்லக்கூடிய நிகழ்வு உண்டு. அது பழனிக்கு உண்டு. இந்த நிகழ்வு நீ சொன்ன நிகழ்வை எட்டி அந்த பகுதியை அவளுடைய வம்சாவளிகள் இன்றைக்கு நட யாத்திரையாக நேர பழனிக்கு சென்று இந்த முருகனை தரிசித்து விட்டு ஆக வரக்கூடிய நபர்கள் உண்டு. இன்றைக்கு உண்டு. இந்த வருஷம் கூட நடந்துச்சு. நிறைய தெய்வங்கள் போற வழியா வந்து அவங்க வந்து போற வழியில பூராமே அன்னதானம் போட்டுக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஆரம்ப காலத்துல கிடையாது. குமரப்ப செட்டியார்னு ஒருத்தர், அதுக்கு வேற கதை இருக்கு. அந்த குமரப்ப செட்டியார் பழனியில போய் வியாபாரம் பார்த்திருக்காரு. அப்ப வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி பாத யாத்திரை போகிற வசதி கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வாகன போக்குவரத்து இல்ல. மக்களுக்கு வந்து பெண்டு பிள்ளைங்க வீட்டுல விட்டுட்டு பாத யாத்திரை போகணும். 3 நாள் 5 நாள் அதாவது அந்த ஊருக்கு தேடி போகணும். அப்ப வீட்டுல வந்து ஒரு பெண்களையோ இல்ல பண நகையோ வச்சுட்டு போக முடியல. அப்ப ஒவ்வொருத்தரும் பாத யாத்திரையா தனித்தனியா போறதுக்கு பயந்த காலத்துல இப்ப சொன்னேன் இல்லையா, அந்த குமரப்ப செட்டியார் அவர் என்ன பண்ணாரா, ஒரு குழுவாக அமைத்து செல்லக்கூடிய ஒரு பாங்கை உருவாக்குனவர் அவர் தான். அவரும் காலதாமதமாக. அதனால இது நிறைய கதைகள்லாம் உண்டு. அவர் எப்படி உருவாக்கினார்னா அதுக்கு ஒரு கதை உண்டு. எந்த வருடம் 4:45 ஒட்டி போய்கிட்டு இருக்கு. சரி, சந்தோஷம். அதெல்லாம் சரிதான். இந்த பொம்பளை போகாத கோயில் அதை சொல்லிட்டீங்கன்னா முடிச்சு விட்டுலாம். நீங்க கூட என்கிட்ட நம்ம கேட்டீங்க, என்னமா மிளகாய போட்டா தும்மல் மிளகாய போட்டால் சொல்றேன்.
சொல்லிட்டு முடிச்சுக்கிருவோம். ஆமா. அது 4:45 இல்ல 7:45 ஆனாலும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லாம முடிக்க மாட்டேன். இல்லையா எனக்கு பதில் தெரியலமா, நான் உங்களோட தோத்து போயிட்டேன் அப்படின்னு பகிரங்கமா நீங்க ஒத்துக்கணும். உங்களுக்கு இவ்வளவு நேரம் உங்களுக்கு நான் வாய்ப்பே கொடுத்துருக்க கூடாது. இருந்தாலும் ஏன் கொடுத்தேன் அப்படின்னா, ஒரே இடத்துல நின்று அரைச்சோம்னா அது நல்லா இருக்காது. இப்ப 2 தகவல் சொன்னோம் இல்லையா, இந்த திருச்செந்தூர்ல வந்து முருகனுடைய ஆலயத்துல கிடா வெட்டுறாங்க, அதே மாதிரி மதுரை மீனாட்சியே போய் வந்து செட்டியாருக்கு அருள்பாலித்தா அப்பா ஒரு 2 தகவல் நல்ல தகவல் வந்துச்சு இல்லையா, அதனால நடத்த விடக்கூடாது. சுருங்க சொல்லி விளங்க செய்வது தமிழ் மரபு. நீ புரிஞ்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். காரணம் இன்றைக்கு பெண்களே செல்லாத கோவில் தெரியுமா ஒரு இடத்துல உண்டு. எங்க இருக்கு இருக்கு அதான் நான் சொன்னேன். இல்ல நான் சொன்னேன். அதே மாதிரி உனக்கும் தெரியுமில்ல? தெரியும். ஆனா ஒரு விஷயம், நான் பதில சொல்லிவிட்டு நீ மலிப்பு விட்டு யாரா நீ உள்ள போகணும்னு நினைச்சீனா பதில சொல்றது முக்கியம் இல்ல, இல்ல உண்மையான பதில் சொல்லணும், அது ரொம்ப முக்கியம். உண்மையான பதில் தான் சொல்ல போறோம். நீங்க யாரும் மணி ஆகி போச்சு முருகன் வந்துட்டாரு நீங்க விடுங்கன்னு சொல்லக்கூடாது. யார் ஐயாரு அந்த சொல்ல சொல்றாரு, சொல்லி முடிச்சு விடுங்க. என்ன மட்டும் இல்ல ஒன்னையும் தான் சொல்ல சொல்றாரு. சொல்லுங்க. பெண்களே செல்லாத ஒரு கோவில் இந்த தமிழகத்துல உண்டு. இந்திய அளவுல அது வேற விஷயம். தமிழகத்திலே அற்புதமாக ஒரு இடம் உண்டு. அது காரணம் சொல்லணும். காரணம் தான் அதுக்கு முக்கியம். என்ன காரணம்னா பாருங்க, இது மகாபாரத கூற்றுக்கும் இதுக்கும் ஒரு ஒப்பந்தமான நிகழ்வு. மகாபாரத கூற்றுக்கும் யோசிச்சிருங்க இல்லாட்டி எப்படி வந்துச்சுன்னு தெரியல. நல்லது சொன்னாலும் கெடுதலா இருக்கு, கெட்டது சொன்னாலும் கெடுதலா இருக்கு. நான் எந்த கோயில தான் அப்படியே நிப்பாட்டினோம்னா ஒரு சின்ன பிள்ளைத்தனமா போய் நீ வம்பு கட்டுறது பெரிய விஷயம் இல்ல, எனக்கு யோசனைக்கு நான் வேலை கொடுத்தேன். சரி, எப்படி உங்களை யோசிக்க வச்சுட்டு அது போதும். யோசிக்கணும், யோசித்து பேசுவோம்னு அறிவாளி, யோசிக்காமல் பேசுவோம் முட்டாள். அப்படி சொல்லி நான் அறிவாளி, யோசிச்சேன். காரணம் மகாபாரத கூற்று உற்றது சொன்னால் அற்றது பொருந்தும்னு ஒரு நிகழ்வு. காரணம் சௌமிக முனிவருக்கு அதாவது என்ன சொல்றாங்க, பாஞ்சாலியாகப்பட்ட உண்மையை சொல்றா. அப்பதான் அடிக்கிறேன், அடிச்சா கனியில காய்ச்சி போயிருக்கு அந்த இடத்துல. அப்பதான் அந்த முனிவர் பாக்குறாரு, இவ்வளவு சைந்தவ முனிவர் சாப்பிட வேண்டிய கனியை பாஞ்சாலி ஆசைப்பட்டு அர்ஜுன் விழுந்து போச்சு கீழே. அப்ப அவர் என்ன செய்யறாரு, நம்ம நினைச்சது நடக்க முடியல, அப்ப இந்த பெண் மனசுல ஏதோ ஒண்ணு நினைச்சிருக்கா, இவன் நினைச்சதை சாதிச்சு விட்டாலே. இந்த பூலோகத்துல ஒட்டஞ்சத்திரம் பக்கத்துல மாப்பாறை என்று சொல்லக்கூடிய ஊர்ல அந்த முனீஸ்வரன், அவர் தான் அந்த முனீஸ்வரனாக அமர்ந்தது. என்னுடைய ஆலயத்துக்கு எந்த பெண்ணும் இனிமேல் வரக்கூடாது என்று சபதம் செய்து அமர்ந்தவர் ஊரு ஒட்டஞ்சத்திரம் பக்கத்துல மாப்பாறைங்கிற ஊரு. அவர் தான் முனீஸ்வரர் ஆலயம். அங்க பூஜை போடுவாங்க. பொட்டக்கோழி விட விட மாட்டாங்க, சேவல் கிடையாது. வெட்டி பச்சை மிளகாய் வெங்காயம் இருந்தா கூட வீட்டுக்கு கொண்டு போக முடியாது, குழிய தோண்டி புதைச்சு விட்டு போயிடுவாங்க. அதான் முக்கியமான நிகழ்வு. அங்க பெண்களே செல்லாத ஆலயம் ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில். அது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகாமல் இருக்கக்கூடிய மாப்பாறை என்று சொல்லக்கூடிய ஊரிலே இருக்கக்கூடிய அந்த முனீஸ்வரருடைய ஆலயத்துக்கு சின்ன குழந்தை கூட போகாது, பெண் குழந்தை. அந்த சைந்தவ முனிவருக்கு சொந்தமான கனியை பாஞ்சாலி ஆசைப்பட்டு பிறகு அதை ஒட்ட வச்சு அந்த கனியினுடைய மேல வந்து அந்த காயம் இருந்த காரணத்தினாலே இதுக்கு காரணமாக இருந்தது ஒரு பெண்ணு. அதனால இனிமேலே நான் கடுமையாக தவம் செய்த இந்த இடத்துக்கு எந்த பெண்களும் எனக்கு காவலாக இருந்த முனீஸ்வரருடைய ஆலயத்திற்கு வரக்கூடாதுன்னு மாப்பாறை முனீஸ்வரருடைய ஆலயத்துக்கு சைந்தவ முனிவர் தவம் செய்த இடத்துக்கு சரி கொஞ்சம் காலதாமதம் மாதிரி சொன்னீங்க, அதனால ஒண்ணும் இல்ல. விளக்கம் உண்மை, நான் உண்மையான விஷயத்தை இல்லைன்னு நீ மறுக்கலமா? சரி, என்ன விஷயத்துக்கு வந்தீங்க? நான் என்ன சொல்லிட்டு இந்த அம்மா கேட்டு நான் பதில் சொல்லிட்டுலங்க. ஆமா, எங்க சபையோர்கள் யாராவது இருக்கீங்களா இல்லையா? எல்லாரும் தான் இருக்காங்க. சொல்லுங்க என்ன விஷயம்? இந்த அம்மா என்கிட்ட கேட்டுச்சுல. ஆமா சொன்னீங்க. இவ்வளவு தூரம் நீங்க சொன்னதுக்கான ஆமான்னு இல்ல. இவ்வளவு ஏங்க நான் சொல்லலையா? இருமா, நான் கேட்டு என்னமா பதில்? அது இருக்கா? ஆமா இருக்கா இல்லையா? நான் கேள்வி இருந்தா இல்லையாங்க? மூடையா யாகத்துல மிளகாய கொட்டினா கூட நெடி ஏறாது, அப்படி ஏன் ஏறல? என்ன இடம்? வேற ஒருத்தர் சும்மா வெட்டி பேச்சா பேசிக்கிட்டு மேலாவத்துல விட்டுறாங்களா? யாரு? நாங்க வெட்டி பேச்சா பேசுறேன், நீங்க புண்ணியமான பேச்சா பேசுறீங்களோ? ஆமா, இப்ப நான் சொன்னதுக்கு பதில் இருந்துச்சுல. இது வரைக்கும் நீ நின்றது வெட்டித்தனமா போச்சா இல்லையா? ஏன் என்கிட்ட தோத்து போய்
போயிட்டு மன்னிப்பு கேட்டு உள்ள போ. எதுக்கு? நான் தோற்று போயிட்டேன்னு ஏன் நல்லா தட்டு கைய, கை நல்லா தட்டு. நீ தோற்று போயிட்ட. யார் கை தட்டினா? தோற்று போயிட்ட. எதுக்கு? நான் கேட்டதுக்கு நீ பதிலே சொல்லல. நீ கேட்டதுக்கு நான் பதில் கொடுத்துட்டேமா? சரி. மகாபாரத கூட்டம் தொட்டு. சரி இப்ப என்ன பண்ணுங்க? எந்த ஊரு எந்த இவ்வளவு பேராசையெல்லாம் உங்களுக்கு ஆகாது. பதில் சொல்லிட்டீங்க அவ்வளவுதானே? எப்படி? என்னைய பதில் சொல்லாம விடாம ஆக்குற அளவுக்கு அப்படிலாம் நீங்க யோசிக்காதீங்க. நீ சொல்லு. மூடையா மிளகா வத்தல குட்டினாலும் அந்த யாகத்திலே தும்மல் வராது, இருமல் வராது, எதுவுமே இருக்காது அப்படின்னு சொன்னா அது ஒரே ஒரு யாகம் தான். என்ன யாகம்? நிகும்பலா யாகம் என்று சொல்லக்கூடிய நிகும்பலா யாகம். இது எதுல வருதுன்னா ராமாயணத்திலே ராவணனுடைய மகனாகப்பட்ட இந்திரஜித்து ராமனையும் லட்சுமணனையும் கொல்லணும்னு சொல்லி நடத்த முயற்சி பண்ணாரு. அது வேற கதை, அப்புறம் நடந்ததெல்லாம். மொத்தத்துல இந்த நிகுமலா யாகம் என்று சொல்லக்கூடிய யாகம் யாருக்காக செய்யப்படும் யாகம் அப்படின்னா, சரபமூர்த்தி என்ற சிவனுடைய அம்சமான சரபேஸ்வரருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய பிரத்யங்கரா தேவி என்ற உக்கிரமான தெய்வம். அந்த பிரத்யங்கரா தேவியை நினைத்து நடத்தக்கூடிய யாகம் தான் நிகும்பலா யாகம். கேட்டதை தரக்கூடிய வெள்ளமை படைத்த உக்கிர தெய்வம். அந்த உக்கிர தெய்வத்துக்கு நிகும்பலா யாகம் நடத்தி மூடையா கொட்டுவாங்களாம் மிளகா வத்தல. ஒரு இருமல் வராது, ஒரு தும்மல் வராது. காரணம் என்ன? அதனுடைய வேகத்தை உக்கிர தெய்வமான பிரத்யங்கராவே எடுத்துக்கொள்கிறார். அதனால எதுவுமே நீங்க சொன்ன மாதிரி இருமல தும்மல வராத யாகம் நிகும்பலா யாகம். அந்த தெய்வம் பிரத்யங்கரா தேவி. அதுக்கு குறிப்பிட்டு கோவில் மதுரையோட இருக்கு. பேச்சியம்மன் படித்துறை அப்படின்ற இடத்துல கூட அதற்கு அந்த சாமிக்கு திருவுருவம் உண்டு. அங்க யாகம் நடத்துறது உண்டு. ஆனா ரொம்ப பெரிய ஆலயம் விசேஷமா அப்படின்னு எடுத்துக்கிட்டா கும்பகோணம் பக்கத்துல ஐவர்வாடி அப்படின்னு ஒரு இடம். இன்னைக்கு ஐயாவாடின்னு சொல்றாங்க. ஐவர்னா பஞ்ச பாண்டவர்கள் 5 பேரும் அந்த அம்மாவை நினைச்சு வனவாசத்தின் போடு மனம் நொந்து வாடி அவர்களுக்கு அந்த அம்மா அருள் கொடுத்தாங்க. அதனாலதான் ஐவர் மனம் வாடி அம்பாளுடைய அருள் பெற்ற இடம். அதனால அந்த இடத்திற்கு ஐவர் வாடின்னு பேரு. இப்ப ஐயா வாடி அப்படின்னு சொல்றாங்க. எங்க இருக்குன்னா கும்பகோணத்துக்கு பக்கத்துல பிரத்யங்கரா தேவியினுடைய ஆலயம். அங்க மிகப்பெரிய இந்த யாகம் அமாவாசையின் போது நடக்கும். நடக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி மூடமுறை எங்கெங்கெல்லாம் பிரத்யங்கரா தேவியினுடைய திருவுருவம் இருக்கும் அங்கெல்லாம் முறையாக நடத்தக்கூடிய ஒரு யாகம். குறிப்பிட்டு இப்ப நான் சொன்ன ஐயாவாடி அப்படின்ற இடத்துல மிகப்பெரிய யாகம் நடத்தினாலும் அங்க தும்மலோ இருமலோ மிளகாத்துல கொட்டினா வராது, மூடையா கொட்டினாலும் வர்றாரு. இதான் நீங்க கேட்டதுக்கு பதில். அமாவாசை தினத்தன்று இன்ற அளவுலையும் நடக்கக்கூடிய தன்மை உக்கிர தெய்வம் அவங்க. அதனால தெய்வத்திற்காக மூடையாக பக்தர்கள் மிளகாவத்தல கொட்டினாலும் தேங்காய் பழம் எல்லாம் யாரும் கொண்டு வருவது கிடையாது. 1 கிலோவில இருந்து 5 கிலோவில இருந்து ஒரு மூட்டை கணக்குல பிரார்த்தனையே மிளகாத கொண்டு வர்றாங்க. இல்ல விசேஷம் அமாவாசைக்கு மிளகாவத்தல போறது விசேஷம். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட சக்தி ஒரு செய்வனையோ புள்ளியோ சூனியமோ என்பது ஐதீகம். கண்டிஷியோ எந்த கெட்டது இருந்தாலும் அந்த மிளகாவத்தல அதுல போடும்போது நம்முடைய துன்பம் அழியும். அந்த காரத்தை அந்த அம்மா எடுத்துக்கிட்டு நமக்கு நல்லது செய்வான்னு ஒரு நம்பிக்கை. ஐவர் வாடி அதுவே இன்றைக்கு மருவி ஐயாவாடியாக அமர்ந்திருக்கின்றது. என்று உண்டான பருவங்கள் 7. என்னென்ன பருவம்? பேதை பெருமை, மங்கை மறந்தே, அறிவை தெளிவை பெருமை. அறிந்திருக்கூடிய பருவம் மங்கை பருவம். மங்கை பருவத்துக்கு வயது 13 பருவம் முடிந்த பெண்கள் தான் காவலுக்கு வர முடியும் சொல்றீங்க. அவருடைய உருவத்துக்கு பருவத்திற்கு தகுந்த உனக்கு மாப்பிள முருகப்பெருமா பிடிக்கல. ஏன் பிடிக்கல? விருப்பம் இல்ல. என்ன விருப்பம்? அவர் தெய்வ பிறவி, நான் மனித பிறவி. மனசு வச்சா மார்க்கம் உண்டு. தங்கச்சி பண்ண முடியாண்டார்ல. சரியா இருக்குங்கிறீங்களா? அப்ப இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, தட்டிடுவோம். எங்கிட்ட தட்டுறது? இல்ல தட்டணும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். முடிஞ்சா போட்டு பாரு. ஆனா போங்க நீங்க வேற சும்மா வெட்டி பேச்சா பேசிக்கிட்டு பாடல் பாடி வந்தவன சவடால் பேசிக்கிட்டு இருமா. என்ன முடிச்சாச்சுன்னா சொல்ல போயிடணும். அப்புறம் நீங்க தான் சொன்னீங்க நீங்க தானே சொன்னீங்க தட்டி விடுவோம். அடுத்து போடுவா தட்டி விடுவோம். வாய்ப்பு கொடுங்க. யாரு நீங்க? அப்ப நான் என்ன சொல்றேன்? போட்டு தள்ளிடுவோம். முடிஞ்ச போடாதா? நீ சரியான பொம்பளை வாயை பிடிச்சு குடிச்சு போட்ட ஆளை பாருங்க. அப்பயே ஒழுங்கா பேசுங்க. ஒழுங்கா மரியாதை நீ கொடுத்தா மரியாதை. நாலரை வேஷத்துக்கு தான் மரியாதை. பள்ளி வேஷத்துக்கு தான் உனக்கு மரியாதை. யாருக்கு மரியாதை கிடையாது. புரியுதா? ஒழுக்கமா இருந்தா தான் மரியாதை.
துணிமணி மாலை